தவறை ஒரு முறை செய்யலாம், 2 முறை செய்யலாம். அதுக்கு மன்னிப்பு கண்டிப்பா உண்டு. ஆனா, தவறை தெரிந்தே செய்வதுக்கு கண்டிப்பா மன்னிப்பு குடுத்தா அது சரியா வராதுங்கிறது தான் என்னுடைய கருத்தா இருக்குங்க. அதாவது என்னன்னா, ப்ரோமோ வரும்போது நம்ம அத அதுவும் கரெக்ட்டா தான் நான் பேசியிருக்கேன். அந்த விஷயமும் ஒண்ணு இருக்கு. யாராவது வழக்காடு மன்றத்தில போட்டா அதுவும் நடக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, டீ, காபி, முட்டை, பால் இதை எல்லாமே இழக்கிறாங்க எல்லா ஹவுஸ்மேட்ஸுக்கும். காரணம் என்னன்னா, இந்த பார்வதி அண்டு கமருதீன் இவங்களுடைய லீலைகளுக்காக. இது எவ்வளோ பெரிய தப்பு இல்லை இது. இது எனக்கு தெரிஞ்சு இது 1 முறை, 2 முறை இல்ல பல முறை தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கு. நேற்று இரவும் அது நடந்தது. அத பிக் பாஸ் சொல்றாரு. 1 முறை நான் உங்கள வார்ன் பண்ணேன், 2 முறை வார்ன் பண்ணேன், 3 முறை வார்ன் பண்ணேன். விஜய் சேதுபதி வார்ன் பண்ணார். வார்ன் பண்ணதுக்கு பிறகும் இதையே செய்றீங்கன்னா, இதுக்கு சரியான ஒரு பனிஷ்மெண்ட்ட குடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு கண்டிப்பா வரார். பால், முட்டை அதான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எடுத்துகிட்டு போனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த டீலக்ஸ் ரூமில் இவங்களை உட்கார வச்சதுக்கப்புறமும் இவங்க அதை ஃபன் தான் பண்ணுறாங்க. இவங்க சந்தோஷமாக மடி மேலே மடி படுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ சாயந்தரம் சொல்கிறாங்க, தண்டனை என்னமோ இவங்களுக்கு, ஆனால் இவங்க ஜாலியாக இருக்காங்களே அப்படிங்கும்போது மன்றிட்டு தோப்புக்காரணம் போட்டுலாம் மன்னிப்பு கேட்குறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரும் செய்தது ஒரு மிகப்பெரிய தவறாகத்தான் பார்க்கப்படுகிறது. இதை ஃபன்னாக எடுத்துக்க முடியாதுங்க. ஏன்னா நிறைய முறை வார்னிங் கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக அப்படி என்ன காதல் நிலை உங்களுக்கு தேவைன்னு நான் கேட்குறேன். அதுவும் ஹிந்தியில் பேசி வேறு காதல் நிலை. கண்டிப்பாக இவங்களுக்கு அதுக்கு சரியான தண்டனையை கொடுத்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க பிக் பாஸ் அப்படின்னு நம்ம சொல்ல தோணினாலும் அவங்க பண்ணுறது என்டர்டைன்மெண்ட்டாக தானே இருக்குது.